திருச்சிற்றம்பலம். விருச்சிக ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க. பட்ட கஷ்டத்துக்கு, பட்ட வலிக்கு, வேதனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. ஏன்னா இத்தனை நாள் உங்களுக்கு வந்து அர்த்தாசிரம சனியா இருந்து உடல்நிலையில பிரச்சனை, சொத்துல பிரச்சனை, வண்டி வாகனங்கள பிரச்சனை, நகை சேர்ல எல்லாம் அடமானத்துல போயிருச்சு, நோய், இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்தாலும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சமாகி உங்களை பார்க்கும், உங்க ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும். ஏன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 மற்றும் 5ஆம் அதிபதி. பணம், பொருளாதாரம், உங்களுடைய வாக்கு, இதுக்கெல்லாம் பொறுப்பு 2ஆம் இடம் தான். பொருளாதாரம் உயரப்போகுது. இழந்த பணம் எல்லாம் மீண்டும் சம்பாதிக்க போறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல நபர்கள் உங்களை தேடி வர போறாங்க. உங்க வாழ்க்கையில இனி வெற்றி அப்படிங்கிறது அதிகமா நடக்க போகுது. அதை நீங்க கண் கூட பார்க்க போறீங்க. ஏன்னா 2 கஞ்சு குடையவராக இருந்தாலும் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடுகள், உங்க முன்னோர்களுடைய ஆசிகள், உங்க தாத்தா பாட்டி, இதெல்லாம் 5ஆம் இடம் தான். அந்த அதிபதி உச்சமாகிறது, அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்களுடைய புண்ணிய கணக்கு மூலமா நீங்க வளர போறீங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்குண்டான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சி வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இடமில்லை. சோ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வரக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வரப்போகுது. விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதி, கெடுதல் செய்யக்கூடிய இடம் நிறைய சொன்னாலும் கோச்சார ரீதியாக பெரிய பாதிப்புகளை கொடுப்பது இல்லை. 9ல் குரு இருந்தால் ஓடி ஓடி உழைப்பவருக்கே 9ல் குரு. கடினமா உழைக்க போறீங்க. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற போறீங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து அர்த்தாசிரம நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இடமாற்றம் பண்ணிடலாம், ஒரு வீடு மாற்றம் பண்றது, ஒரு சொத்து மாத்திருப்பீங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். இப்ப இனி இந்த குரு பயிற்சி அதில் இருக்கக்கூடிய இடத்துல செழிப்பை கொடுக்க போகிறார். அல்லது இது வரைக்கும் நீங்க மாத்தாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நிச்சயமா வந்து யாராவது வெளிநாடு போறீங்க, வெளியூர் போறீங்க, வெளி மாவட்டம் போறீங்க, இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்க எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த இடத்துல ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாமே இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குரு உச்சங்க, 5ஆம் அதிபதி உச்சம். குழந்தைக்கு, அதாவது எவ்வளவு பிரச்சனைகள் குழந்தைக்கு நடந்துட்டு இருந்தாலும் உங்க ஜாதக ரீதியா குழந்தைகளுக்கு யோகமான காலம். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. தெய்வ அனுகிரகத்தோடு இருக்க போறீங்க. இதனால ஒரு இருள் மாதிரி இருந்துச்சு, அந்த இருள விலகி இருப்ப. ஒரு உங்க உடம்புலயே ஒரு தேஜஸ் வந்துடும். முகமெல்லாம் ரொம்ப தெளிவாயிருவீங்க. தெய்வங்கள் உங்க கூட இருக்கும். அது குலதெய்வம் உங்க கூடவே இருக்க போகுது. குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட கண்டிப்பா எல்லாத்துக்கும் குலதெய்வம் ஒண்ணு இருக்கும். அது இல்லாம இருக்காது, நமக்கு தெரியாது. நமக்கு ஏதாவது பெண் சாபமோ பித்திரு சாபமோ இது மாதிரி நம்ம குலதெய்வம் நமக்கு தெரியாது. சோ அதனால கவலைப்பட வேண்டியது கிடையாது. உங்க குலதெய்வம் உங்களுக்கு தெரியலனாலும் உங்களுக்கு கூட இருந்து செயல்படுத்தி கொடுக்கும். அல்லது நீங்க வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வமோ அல்லது நீங்க வணங்கக்கூடிய ஒரு குருமாரோ மகானோ சித்தர்களோ யாராவது ஒருத்தர் மூலமாக நீங்க உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தகர்த்து எரிஞ்சிட்டு மேல வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சி அமையும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கேது வந்து உங்களுக்கு அடுத்தது 9ஆம் இடத்துக்கு வரப்போறார். அதுக்கப்புறம் தான் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அப்பாவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது, கொஞ்சம் சொத்து பிரச்சனைகள் வர்றது, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வர்றது, தந்தையினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லாம போறது, இதெல்லாம் செகண்ட் ஹாஃபுக்கு மேல, டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி யோகத்தை வாரி 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 வழங்குறதுக்குனால ஒரு பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கறதா உண்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குரு இருக்கிறத விட பார்க்கறதுக்கு ஒரு பலம் இருக்கும் இல்லையா? அப்ப அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களை பாக்குது. உங்களை அப்படியே முழுசா பாக்குறாரு. உங்க ராசியை பார்க்குது. அடுத்தது 3ஆம் இடத்தை பாக்குது. அடுத்து 5ஆம் இடத்தை பாக்குது. ராசியை குரு பார்த்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தி, சகல பீடைகளும் விலகும். கெட்டதோட பார்வை, கண்திருஷ்டி, என்ன நெகட்டிவ் ஏவல் பில்லி என்னென்னவோ நீங்க நெகட்டிவ் வச்சிருக்கீங்களோ உங்க மனசுல அதெல்லாம் ஓட போகுது. மனசு நிம்மதியா இருக்க போறீங்க. மனோ தைரியம் வரப்போகுது. இழந்த பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் மீண்டும் கிடைக்க போகுது உங்களுக்கு. யாரெல்லாம் முன்னாடி நீங்க தலை குனிந்து இருந்தீங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமையும் அப்படிங்கறத உண்மை. 9ல் குரு இருந்தா உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஒரு ஊருக்கு ஊர் போய் உயர்கல்வி படிப்பீங்க. விட்டு போன கல்வி மீண்டும் தொடர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள், ஒரு கௌரவமான பதவியில கூட உங்களுக்கு உட்கார வைக்கிறது, எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. இழந்த வாழ்க்கையும் இழந்த சொத்துக்களும் மீண்டும் வர்றதுதான் இந்த 9ல் குரு. அடுத்தது 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் இடத்தை குரு பார்த்தால் 3ஆம் இடம் தேவதை வசியம், தெய்வ வசியம், சகோதரர், மாமனார்,
இது எல்லாமே உங்களுக்கு வசியமாயிருவாங்க. 3ஆம் இடத்த குரு பார்த்தா இதெல்லாம் இவங்க எல்லாம் உங்க கூட இருப்பாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்கன்னு அர்த்தம். தெய்வ வசியங்கிறது தெய்வத்தை நீங்க கூப்பிட்டா உடனே வந்து நிற்கும். சகோதரர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மோதல் எல்லாமே விலக போகுது. சொத்து நிறைய விருச்சிக ராசிகளுக்கு அர்த்தாசிரமத்தில சகோதரர்களுக்குள்ள சொத்து பிரச்சனை நிறைய வந்திருக்குது, வரும். இதெல்லாமே அப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் மீண்டும் சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. மாமனார் சொத்துக்கள் கைவர போகுது. மாமனாருக்கு இருந்து வந்த இடைஞ்சல், மருத்துவ செலவுகள் எல்லாமே கொஞ்சம் குறைய போகுது. தைரியம் 3ஆம் இடங்கிறது தைரியம் அதிகமாக போகுது. தேவையில்லாம இருந்து வந்த மனக்குழப்பத்தினால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க, அது எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. ஸ்போர்ட்ஸ் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே, விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஜிம் இது போல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெயர் புகழ் மதிப்பு உண்டு. ஒரு கிரேடு கிடைக்க போகுது, அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறீங்க, மதிப்பு உயர போகுது. 5ஆம் இடத்தை பாக்குது. 5ஆம் இடத்தை பார்த்தாலே முதலே சொன்னதுதான், குழந்தை உங்களால ஜெயிக்க போறாங்க, நீங்களும் ஜெயிக்க போறீங்க, உங்க குழந்தைகளும் ஜெயிக்க போறாங்க, உங்க குடும்பம் வளர போகுது, குடும்பம் ஒற்றுமையா இருக்க போகுது. அதிர்ஷ்டம் 5ஆம் இடம். ஷேர் மார்க்கெட் யோகம், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு உண்டு நிச்சயமா. உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோஷியர் ஏதாவது பார்த்துட்டு அது வந்து தசாபதிகள் நல்லா இருக்கா, ஜாதக பலமான ஜாதகமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி பலமான ஜாதகமாக இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி நிச்சயமா உங்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கிட்டா போக 5ஆம் பார்வையே ராசியை பார்க்குது. 5ஆம் பார்வை அதிர்ஷ்ட பார்வை. அதிர்ஷ்டங்கள் 12 ராசியில உங்களுக்கு மட்டும் அதிர்ஷ்ட பார்வையா இந்த வருஷம் குரு வரார், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். முதல்ல இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்லாம் பாத்துக்கோங்க. அதுல உங்க ஜாதகத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விலக போகுது. கெட்ட நபர்களுடைய விலகல் அதுல உண்டு. அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது உங்க ஜாதகத்துல என்ன பாவகமோ அது ஜாதகத்துல கிரகங்கள் கெட்டு போச்சு, ராகுடைய சேர்ந்து நல்லா இல்ல, அஸ்தமனம் ஆயிருச்சு, வக்கரம் ஆயிருச்சு, எவ்வளோ ஒரு கெடுதலான இடத்துலயும் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல கிரகங்கள் இருந்து அந்த விஷயத்தை நீங்க அனுபவிக்க முடியாம இருக்கிறீங்கன்னா இந்த குரு பார்வை அந்த விஷயத்தை அனுபவிக்க வைக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கெட்டதை விலக்கி உங்களுக்கு தேவையான உறவுகளாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதே போல இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த பயிற்சி அமோகமான பயிற்சியா இருக்குது, அதுல மாற்று கருத்து இல்லை. நம்பிக்கையா இருங்க, நம்பிக்கையா போராடுங்க. விருச்சகம் அப்படின்னாலே வெற்றிக்குண்டானதுதான் அர்த்தம். விருச்சகத்துல அனுஷ நட்சத்திரம் இருக்குது. அனுஷம் நட்சத்திரம் மகாலட்சுமி நட்சத்திரம்னு பெயர். மகாலட்சுமி அவதாரம் பண்ணது அனுஷத்துல தான் அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு. சோ கண்டிப்பா மகாலட்சுமி உங்க கூட இருப்பாங்க, உங்க குலதெய்வம் கூட இருக்க போகுது. இந்த வருஷம் நல்லா ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. பொதுவாகவே ஒரு ராசி கிரக சேர்க்கைகள் உலக அளவுல என்ன பண்ணும் அப்படிங்கிறது உண்டு. குருவும் கேதும் சேர போறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கிறோம். உலகில் ரீதியாக இந்த கூட்டு கிரக சேர்க்கைகள் எல்லாமே நடக்கும் பொழுது போர் வரும் அப்படிங்கிறத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்ல. போர் வரும், பெரிய மனிதர்கள் நிறைய குழப்பங்கள் வரும், பெரிய தலைவர்கள் மத போராட்டங்கள், மத தலைவர்களுக்கு பிரச்சனைகள் வரும், இந்த கூட்டு கிரகங்கள் அவங்களுக்கு குழப்பங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உயர் பதவியில கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதெல்லாம் தரைமட்டம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா அது சர்ப்ப கிரகம், ரிவர்ஸ்ல சுத்தக்கூடியவங்க ராகு கேதுக்களும். அப்ப ராகு இங்கிருந்து நேரம் குருவை பார்க்கும். குருவை விட ராகுவே பெரிய கிரகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ராகுவும் கேதும் தான் இருக்கிறது ரொம்ப பெரிய கிரகம் எல்லா கிரகத்தை விட. அப்ப ராகுனுடைய பவர் இங்க அதிகமா செலுத்த போறாங்க. சோ உலக அளவுல நம்ம பார்க்கும் பொழுது குரு கேது சேர்க்கை மத தலைவர்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா மத கலவரங்கள் நிறைய நடக்க போகுது. கேது குரு அப்படின்னு சொன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப குழந்தைகள் நிறைய கடத்துறது, குழந்தைகள் ரீதியான நிறைய நியூஸ் வெளியே வர்றது இதெல்லாம் உண்டு. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய எந்த மத தலைவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு செய்யாத தப்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குரு கேது அப்படிங்கிறது கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோயில அது கேன்சரை குறிக்கக்கூடியது. ராகு பார்வை இருக்கிறதால நிறைய பக்கம் இப்போ நிறைய நாட்டுல கேன்சருக்கு உண்டான மருந்துகள் கண்டுபிடிச்சாச்சு. சோ அது ஏன் இதை நம்ம சொல்றோம்னா இந்த இடம் அப்படின்னு கடகம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இந்தியாவை சொல்லக்கூடிய ஒரு இடம். மகரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இது ரெண்டுமே சம்பந்தப்படும் போதுன்னு நம்ம நாட்டுல கூட மறுபடியும் கேன்சருக்கு உண்டான தடுப்பு மருந்துகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுல மருந்துகள் ஏற்றுமதி இறக்குமதிகள் நிறைய இருக்க போகுது. நிறைய விதமான மருந்துகள் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது. அது குறிப்பிட்டு கேன்சர் சம்பந்தப்பட்டது,
குழந்தைகளுக்கு இன்னும் இப்ப நம்ம ஏகப்பட்ட ஐவிஎஃப் இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டமேட்டிக்கா நிறைய மருந்துகள் நிறைய விதங்கமாக வந்தாலும் கூட இப்ப இனி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க போறாங்க. சோ டோட்டலா இந்த குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கைக்கு மாறாக நிறைய விஷயங்களை இந்த வருஷம் நடக்கும். நேச்சுரலா இருக்கிறத விட நேச்சுரலா இருக்கக்கூடிய விஷயங்களை விட செயற்கையாக நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு, அது குறிப்பிட்டு இந்தியா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரப்போகுது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ராகு உள்ள என்ட்ரி ஆகிறாரு இல்லைங்களா, தமிழ்நாட்டுக்குள்ள ராகு என்ட்ரி ஆகும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது போதை சம்பந்தப்பட்டது, சரக்கு சம்பந்தப்பட்டது, நான்வெஜ் சம்பந்தப்பட்டது, விதவை பெண்கள் சம்பந்தப்பட்டது. பெண்கள் சம்பந்தப்பட்டதுல ராகு தான். சோ ராகு இங்க மகரத்துக்குள்ள வரும் பொழுது இது சார்ந்த எனக்கு ஏது அங்கிருந்து குரு பார்வை இருக்கும் பொழுது கொஞ்சம் இது சார்ந்த துறைகள் கொஞ்சம் கவனமா வளர்ச்சி அடையும். ஏன்னா உங்களுக்கு போதை வஸ்துக்கள் இதெல்லாமே வளர்ச்சி அடையும் பொழுது இன்னும் நம்மளுடைய நாட்டுல இது போல தேவையில்லாத, ஏன்னா ராகுனா உங்களுக்கு கலவரங்கள், திருட்டு இதெல்லாம் சம்பந்தப்பட்டதுல இன்னும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ குரு இங்க வந்தாலும் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல ராகு என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷ காலங்கள் உலக அளவுல கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு லெவலையும் இந்தியா லெவல்லையும் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ள வேண்டும். குழந்தை கடத்துறது, குழந்தை அபாய்ச்சி நிறைய பண்றது. சோ பெண்கள் குருமார்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, தலைவலி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது. பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பதவி விலகிறது, ஒரு கெட்ட பெயர் வர்றது. பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், குரு அப்படின்னா பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, டீச்சர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் குருதான். ஒரு வழி நடத்தக்கூடியது எல்லாமே குருதான். அதனால முதல் இது ஏதாவது பண்றீங்க அப்படின்னா முதல் அந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது வேணும் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹாஃப்ல கேது என்ட்ரி ஆயிடுச்சுன்னா உங்களால எதையுமே நோக்கி பயணப்பட முடியாது. சோ இந்த துறையில இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா குழந்தைகள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. சோ குரு இங்க டிரான்சிட் ஆனாலும் முதல் பகுதி யோகத்தையும் கேதுவோட சேரும்போது அந்த அப்படியே யோகங்கள் கொஞ்சம் பாதகமாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ ஒரு வருட காலத்தில் நிச்சயமாக குரு யோகத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. நன்றி. இன்னும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.